வைஃபை கொடி பார்த்துருக்கீங்களா? பள்ளி நாட்களில் கஸ்குட்டாவை பற்றி படிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்கங்க. கஸ்குட்டா ஒரு ஆலோபேரசைட் தாவரம், அதாவது முழுமையாக ஒரு ஒட்டுண்ணி தாவரம். பாருங்க, இது ஒரு இரும்புலி மரத்தில் சிக்கு விழுந்த முடி போல படர்ந்து கிடக்கு. இதுக்கு வேரோ தண்டோ கிடையாதுங்க. முழுமையாக இதுக்கு தேவையான சத்துக்களை ஓம்புயிரியான இந்த இரும்புலி மரத்துலேருந்து தான் எடுத்துக்கும். இலைகள் இல்லாததால் இதெல்லாம் சொந்தமாக ஒளிச்சேர்க்க பண்ண முடியாது. ஆரம்பத்தில் இது விதைகள் மூலமாக மண்ணில் தாங்க வளர்ச்சி இல்லாத வேர்களை விட்டு வளர ஆரம்பிக்கும். ஒரு செடியை பற்றி வளர ஆரம்பிச்சதும் ஆஸ்ட்ரோரியா என்ற உறிஞ்சி வேற அந்த செடியில் செலுத்திட்டு தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மண்ணுக்கும் கஸ்குட்டாவுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடுது. இதோட கிழங்கு மண்ணில் இருக்கிறதாவும் கிழங்குக்கும் கஸ்குட்டாவுக்கும் ஒய்ஃபை போல் தொடர்பு இருக்கிறதாலாம் சொல்கிறது உண்டுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எந்த விதமான அறிவியல் உண்மையும் கிடையாது. இதோட தமிழ் பெயர் ஆகாசவல்லி. தலைமுடிக்கு தயாரிக்கிற மூலிகை எண்ணெயிலையும் பலவிதமான மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவாங்க. நீங்கள் இந்த சிக்கி விழுந்த நூல்கொடியை பார்த்ததுண்டா?